ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாங்களா? கம்மல் கழுகலான்னு சொல்லி தான் தண்ணியில் கொஞ்சமாக லிக்விடை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் லைட்டாக லிக்விடை ஊற்றி கொஞ்ச நேரம் அதை சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்மல் கொலுசு இந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக சுடு தண்ணி, ஒரு பொறுக்கிற சூட்டில் சுடு தண்ணியில் நம்ம மாவுக்கு போடுறோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் போடும்போது அது அப்படியே நுர பொங்கி வரும். ஸோ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜுவல்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வெள்ளி கொலுசு, செயின், ப்ரேஸ்லெட் எதாக இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா அழுக்குமே அப்படியே அது பிரிஞ்சு வந்துடும். சும்மா நம்ம வாஷ் பண்ணால் போதும். இந்த வாஷ் பண்ணுறதுல தான் இப்போ ஒரு மெயின் டிப்ஸே இருக்குதுங்க. நம்ம எப்போவுமே இது மாதிரி கழுகிட்டு டக்குன்னு போய் என்ன பண்ணுவோன்னா சிங்கில் அப்படியே வச்சு நம்ம கழுகிடுவோம். அது திடீர்னு என்ன ஆகுனா அந்த திருகாணி, குட்டி குட்டி மூக்குத்தி, குட்டி குட்டி கம்மல் எல்லாமே அந்த ஹோலில் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதற்கான டிப்ஸ் தாங்க இது. நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுருப்போம். கண்டிப்பாக டீ ஃபில்டர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எல்லாமே நீங்கள் கழுவி எடுக்கும்போது எதுவுமே நமக்கு மிஸ் ஆகாதுங்க. குட்டி திருகாணி, கம்மல் எதுவுமே நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் எல்லாமே அதிலேயே இருக்கும். நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஏன்னா நகை விற்கிற விலைக்கு இப்போல்லாம் போனால் வாங்குற மாதிரியாக இருக்குது. நகை எல்லாமே எட்டாக்கனியாக ஆகிப்போச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.